Hello students, நம்ம previous classல IUPAC naming of alcohol பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம structure of the functional group alcohol, அதாவது alcoholோட functional group பற்றி பார்க்க போகிறோம். alcohol அப்படின்னாவே ROH, இந்த R denotes for a alkyl group. அது alkyl-ஆ இருக்கலாம் இல்லைன்னா அரைலாக இருக்கலாம். அரைல் குரூப்னா என்னது, ஒரு பென்சீன் ரிங் அந்த மாதிரி இருந்தால் அது கூட அட்டாச் ஆகிருந்தால் தட் இஸ் கால்ட் அரைல் குரூப். இப்போது இந்த OH, இந்த ROH இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மாலிகுலோட பொசிஷன் மாதிரியே இருக்கும். ரெண்டு ஹெச் ஒரு O கூட இணைஞ்சிருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தோன்னா ஒரு அல்கைல் குரூப், ஒரு ஹைட்ரஜன், நடுவில் ஆக்சிஜன் கூட மிங்கிள் ஆகிருக்கும். எப்போவுமே ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்கும், அது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது. அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ROH இது மூணுக்குமே நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு பார்க்கலாம். இந்த ஆருக்கு பதிலாக, ஏன்னா கார்பன் செயின் தானே, நம்ம ஆருக்கு பதிலாக சீன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு போடலாம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4 அப்படின்னு வரும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், 2pல 4 எலக்ட்ரான் இருக்கும். அதாவது 2px 2py 2pzன்னு 3 ஆர்பிட்டால்லையும் 4 எலக்ட்ரான், 1 2 3 இப்படி ஃபில் ஆகிட்டு மீதி இருக்கிற ஒரு எலக்ட்ரான் உங்களுக்கு இப்படி ஃபில் ஆகும். இதே எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆகும்போது எஸ்ஸும் பியும் சேர்த்து ஹைப்ரிடைஸ் ஆகும். அதாவது இந்த 2s ஆர்பிட்டாலும் 2p எலக்ட்ரானும் மிங்கிள் ஆகிறதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன். இதில் இருக்கிற ஒரு s ஆர்பிட்டால் இங்கே இருக்கிற 3 p ஆர்பிட்டால் கூட மிங்கிள் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்படி நம்ம sp3 ஹைப்ரிடைஸ் ஆகும்போது இப்போ பாருங்கள் 2 4 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா ஃபில் ஆகணும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் ஃபில் ஆகிட்டு மீதி தேர்ட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து. அப்போ 2 உங்களுக்கு லோன் பேர் கிடைக்கும். 2 ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் லோன் பேர். இது ரெண்டுமே நமக்கு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். இது ரெண்டுமே நமக்கு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். இது ரெண்டுமே நமக்கு பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனியாக சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் இருக்கிறது பாண்ட் பேர் எலக்ட்ரான். இது கூட இன்னொரு எலக்ட்ரான் சேர்ந்ததுன்னா அது பாண்ட் ஃபார்மேட் பண்ணும். இங்கே இருக்கிற லோன் பேர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேராக இருக்கும். இப்போ அடுத்தது ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. கிரவுண்ட் ஸ்டேட்லேயும் அதே தான், எக்ஸைட்டிங் ஸ்டேட்லேயும் அதே தான். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஆருக்கு பதிலாக கார்பன் எடுத்திருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கார்பனை நம்ம வச்சு பார்க்கும்போது கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. இப்போ பார்த்தீங்கன்னா 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், p ஆர்பிட்டாலில் 3 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ 2pxல ஒரு எலக்ட்ரான், 2pyல ஒரு எலக்ட்ரான். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில். இதே எக்ஸைட் ஆகும்போது 1s தனியாகவும் 2sம் 2pயும் உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும், ஹைப்ரிடைஸ் ஆகும். அப்படி ஹைப்ரிடைஸ் ஆகும்போது மொத்தமாக 4 எலக்ட்ரான், 1 2 3 4 எலக்ட்ரானும் ஹைப்ரிடைஸ் ஆகும்போது தனித்தனி ஆர்பிட்டாலில் தான் போய் உட்காரும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஆக்சிஜன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்குது. இப்போ 2 லோன் பேர் இருக்குது, 2 பாண்ட் பேர் இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணோன்னா இந்த பாண்ட் பேர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி இப்போ ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் ஃபார்மேட் ஆகும். இது வந்து சிக்மா பாண்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிற கார்பனில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் போயிட்டு அடுத்த ஆக்சிஜன் கூட இருக்கிற இந்த பாண்ட் பேர் கிட்ட போயிட்டு பாண்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கார்பன், இது ஒரு சிக்மா பாண்ட். இப்படி உங்களுக்கு பாண்ட் ஃபார்மேட் பண்ணும். இப்படி இந்த ஷேப்பில் இருந்தால் இதுக்கு பேர் டெட்ராஹைட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராஹைட்ரல்னால் இதுக்கு பேர் தான் டெட்ராஹைட்ரல் ஷேப். இதோட ஆங்கிள் ஜென்ரலாக டெட்ராஹைட்ரலுக்கு 109.5 இருக்கும். பட் நம்ம ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ஆங்கிள் வந்து 108.9 டிகிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற 2 லோன் பேரோட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தான் காரணம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிக்கடி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஏன் ஆக்டோஹைட்ரல் ஷேப்பில் இருந்துட்டும் ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப்போட ஆங்கிள் வந்து டிஃபர் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான்
நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.